இனி நெட்டன்யாகுவின் ஆட்சி கலைக்கப்படப் போகின்றதா? இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அரசியல் ஸ்திரத்தன்மை நிலைகுலையப் போகின்றதா? நெட்டன்யாகு தன்னுடைய பதவியினை தக்க வைத்துக் கொள்வதற்காக என்ன செய்ய போகின்றார்? வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே நடைபெற்று வரும் உச்ச மோதல்கள், மிரண்டு போன இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திருடர்களும். 471 நாட்களுக்குள் காசாவில் எத்தனை குழந்தைகள் பிறந்துள்ளார்கள்? ஜெருசலம் நேரப்படி நேற்று மாலை 6 மணி அளவில் தான் பணைய கைதிகளுடைய பரிமாற்றம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பமாக பலஸ்தீனிய போராளிகள் 3 இஸ்ரேலிய பெண் பணைய கைதிகளை விடுதலை செய்தார்கள். இதற்கு ஈடாக 90 பலஸ்தீனிய பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள். அதே நேரம் இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டு 10 மணித்தியாலங்களுக்கு பிறகு பலஸ்தீனிய பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பலஸ்தீனிய பணைய கைதிகளை விடுதலை செய்வதில் மிகப்பெரிய தாமதத்தையும் ஏற்படுத்தி இருந்தது. அத்தோடு விடுதலை செய்யப்பட்ட 3 இஸ்ரேலிய பணைய கைதிகள் தொடர்பான புகைப்படங்களையும் காணொளிகளையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அதே போன்று விடுதலை செய்யப்பட்ட பலஸ்தீனிய கைதிகள் தொடர்பான காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அடுத்து நேற்றைய தினம் ஒட்டுமொத்த காசாவிலும் நடைபெற்ற சம்பவங்களை பார்வையிட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திடர்களும் மிரண்டு போயுள்ளார்கள். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசியல் தலைமைகளும் இராணுவ தலைமைகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திடர்களும் ஒட்டுமொத்தமாக அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். இவ்வாறு ஒட்டுமொத்த நிலத்திடர்களையும் அதிர்ச்சியூட்டக்கூடிய சம்பவங்களே காசா முழுவதும் இடம்பெற்றிருந்தன. இந்த சம்பவங்களை விவரிக்கும் முகமாக சேனல் 14 ஊடகத்தினுடைய இராணுவ ஆய்வாளர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். காசாவிலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய புகைப்படங்களையும் காணொளிகளையும் கண்டு நாங்கள் திகைத்து போயிருக்கின்றோம். இந்த புகைப்படங்களும் காணொளிகளும் எங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளன. ஒட்டுமொத்த இஸ்ரேலியர்களும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளார்கள். அக்டோபர் 7ஆம் திகதிக்கும் இன்றைய தினத்திற்கும் நான் எந்த விதமான வித்தியாசத்தையும் அவதானிக்கவில்லை. அக்டோபர் 7ஆம் திகதி எவ்வாறு ஹமாஸ் தரப்பினரும் ஏனைய பலஸ்தீனிய போராட்ட குழுக்களும் ஒட்டுமொத்த காசாவிலும் சுற்றித் திரிந்தார்களோ அதே போன்றே தற்போது ஒட்டுமொத்த காசாவிலும் பலஸ்தீனிய போராளிகள் சுற்றித் திரிகின்றார்கள். அக்டோபர் 7ஆம் திகதி எவ்வாறு ஹமாஸ் தரப்பினர் அணிவகுப்புகளை நடத்தி இருந்தார்களோ அதே போன்றே 15 மாத யுத்தத்திற்கு பிறகும் இந்த அணிவகுப்புகளை நடத்தியுள்ளார்கள். மேலும் இந்த அணிவகுப்பிலே ஆயிரக்கணக்கான ஹமாஸ் போராளிகள் கலந்து கொண்டிருந்தார்கள். நூற்றுக்கணக்கான வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தன. இன்னும் ஹமாஸினுடைய திறன்களை காண்பிக்கக்கூடிய அனைத்து விதமான செயற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. உண்மையிலேயே ஆயிரக்கணக்கான ஹமாஸ் போராளிகளும் நூற்றுக்கணக்கான ஹமாஸினுடைய வாகனங்களும் எங்கிருந்து வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. இஸ்ரேலிய ராணுவம் 15 மாதங்களாக ஒட்டுமொத்த காசாவிலும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலும் ஹமாஸினுடைய இந்த வாகனங்களை கூட அவர்களால் அழிக்க முடியவில்லை. பெரும்பாலும் ஹமாஸ் தரப்பினர் இந்த வாகனங்களை சுரங்கப்பாதைகளுக்குள் தான் மறைத்து வைத்திருக்க வேண்டும். அப்படியானால் ஹமாஸினுடைய மிக முக்கியமான சுரங்கப்பாதைகளை இஸ்ரேலிய ராணுவம் கண்டுபிடிக்கவே இல்லை என்பது உறுதி செய்யப்படுகின்றது. மேலும் ஹமாஸினுடைய அனைத்து திறன்களையும் பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகளை இஸ்ரேலிய ராணுவத்தினால் 15 மாதங்களாகவும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்கின்ற உண்மையும் உறுதிப்படுத்தப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் வடக்கு காசாவிலிருந்து ஹமாஸினுடைய ட்ரக் வண்டிகளும் வெளியே வந்திருந்தன. இவ்வளவு நாளாக இஸ்ரேலிய ராணுவம் வடக்கு காசாவில் எந்தெந்த பிரதேசங்களில் முழுமையாக நிலை கொண்டிருந்ததோ அந்த பிரதேசங்களில் இருந்தே ஹமாஸ் போராளிகள் வெளிப்பட்டுள்ளார்கள். கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக இஸ்ரேலிய ராணுவம் வடக்கு காசாவை முழுமையாக முற்றுகையிட்டு எதையுமே சாதிக்கவில்லை என்பதனையும் இதிலிருந்து எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதே போன்று ஒட்டுமொத்த காசாவிலும் 15 மாதங்களாக இஸ்ரேலிய ராணுவம் எல்லா விதமான தாக்குதல்களையும் மேற்கொண்டு எந்த விதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ளவில்லை என்பதனையும் ஹமாஸின் திறன்களை முழுமையாக அளிக்கவில்லை என்பதனையும் காசாவிலே இஸ்ரேலிய ராணுவம் தோல்வியடைந்து விட்டது என்பதனையும் ஹமாஸினுடைய இந்த அணிவகுப்பை உறுதி செய்து விட்டது. மேலும் 15 மாத போரிலே ஹமாஸ் குறைந்த அளவு தான் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதும் உறுதி செய்யப்பட்டு விட்டது. நாங்கள் 6 வாரங்களுக்கு பிறகு மீண்டும் போரை ஆரம்பித்தால் அந்த போரை சமாளிப்பதற்கும் தயாராகவே இருக்கின்றார்கள் என்பதும் தற்போது உறுதி செய்யப்பட்டு விட்டது. காசாவிலே ஹமாஸ் முழுமையாக உயிரோடு இருக்கின்றது. இதனை 1 மாதத்திற்கு முன்பு யாராவது என்னிடம் கூறியிருந்தால் அவர்களை நான் முட்டாள் என்று குறிப்பிட்டிருப்பேன். ஆனால் காசாவிலே தற்போது வெளியாக இருக்கக்கூடிய காட்சிகளையும் காணொளிகளையும் பார்த்ததற்கு பிறகு நான் தான் முட்டாளாக இருக்கின்றேன் என்பதனை புரிந்து கொண்டேன். மேலும் காசாவிலிருந்து வெளியாகி வரக்கூடிய இந்த காட்சிகள் மூலமாகவும் காணொளிகள் மூலமாகவும் எங்களுடைய மன அழுத்தமும் அதிகரித்து விட்டது என்றும் குறித்த இராணுவ ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் 15 மாதங்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவின் யுத்த களத்திலே எல்லா விதமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டும் உச்சக்கட்ட தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டும் எதுவுமே செய்து கிழிக்கவில்லை என்பதனை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ
ஆய்வாளர்களே தற்போது ஒப்புக்கொண்டுள்ளார்கள். காசாவிலே ஹமாஸ் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டது என்கின்ற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் மாயைகளை நம்பியிருந்த அனைவரும் தற்போது காசாவிலே ஹமாஸ் அழிக்கப்படவில்லை என்பதனையும் இதற்கு பிறகும் ஹமாஸினை அழிக்க முடியாது என்பதனையும் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மூத்த இராணுவ ஆய்வாளர் அவிவ் இஸ்டரோஃப் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவிலிருந்து இஸ்ரேலிய பெண் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள். அந்த 3 பேரும் நலமாகவே இருக்கின்றார்கள். இது ஹமாஸினுடைய நேர்மையையும் அவர்களுடைய திறன்களையும் அவர்களுடைய தரத்தையும் உறுதிப்படுத்துகின்றது. சர்வதேச சட்டங்களுக்கு மதிப்பளித்து அவர்கள் பணைய கைதிகளை ஒரு விருந்தினராகவே பார்த்துள்ளார்கள். 15 மாதமாக இஸ்ரேலிய ராணுவம் மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களில் இருந்து ஹமாஸ் தரப்பினர் இஸ்ரேலிய பணைய கைதிகளை பாதுகாத்துள்ளார்கள். இது இஸ்ரேலிய ராணுவத்தின் மிகப்பெரிய தோல்வியாகவும் இஸ்ரேலிய அரசியல் தலைமைகளின் மிகப்பெரிய தோல்வியாகவுமே பார்க்கப்படுகின்றது என்றும் அவர் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். அத்தோடு நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி காணொலி ஒன்றினை வெளியிட்டிருந்தார். இஸ்ரேலிய மக்களே, நீங்கள் இந்த காணொலியை பார்வையிடுங்கள். காசாவிலே நாங்கள் இவ்வாறு மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றோம். ஒட்டுமொத்த காசாவினதும் 70% பிரதேசம் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுவிட்டது என குறித்த காணொலியிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த காணொலியில் காசாவுடைய தற்போதைய நிலைமை தொடர்பான காட்சிகளும் காண்பிக்கப்பட்டிருந்தன. இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்தரர்கள் குறித்த காணொலியை கண்டு ஆச்சரியப்படவில்லை. காசாவிலே பலஸ்தீனிய போராளிகளின் அணிவகுப்பை கண்டு இவர்கள் ஆச்சரியப்பட்டுள்ளார்கள். மேலும் சமூக ஊடக வலைத்தளங்களில் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். எங்களுடைய இராணுவ தளபதி காசாவில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அழிவுகள் தொடர்பான காணொலி ஒன்றினை வெளியிட்டிருந்தார். ஆனால் எங்களுடைய கைதிகள் காசாவிலே விடுதலை செய்யப்படும் போது நாங்கள் கண்ட காட்சிகள் அனைத்தும் எங்களுடைய இராணுவ தளபதியினுடைய பொய்யை உறுதிப்படுத்திவிட்டது. இஸ்ரேலிய இராணுவம் காண்பித்த தகவல்களுக்கும் காசாவின் யுத்த காலத்தினுடைய யதார்த்தத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன என்பதனை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றோம். 15 மாதங்களாக காசாவின் யுத்த காலத்தில் ஹமாஸை தோற்கடிக்க முடியவில்லை என்பதனையும் பலஸ்தீனிய மக்களை தோற்கடிக்க முடியவில்லை என்பதனையும் ஓரிரு மணித்தியாலங்களில் நாங்கள் முழுமையாக புரிந்து கொண்டு விட்டோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்தரர்கள் சமூக ஊடக வலைத்தளங்களில் தங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் முன்வைத்து வருகின்றார்கள். அடுத்து விடுதலை செய்யப்பட்ட 3 இஸ்ரேலிய பெண் பணைய கைதிகளுக்கும் ஹமாஸ் தரப்பினர் சில பரிசுகளையும் வழங்கியிருந்தார்கள். மேலும் அவர்களுடைய கழுத்துகளில் பலஸ்தீனிய தேசத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பலஸ்தீனிய தேசத்தை அடையாளப்படுத்தக்கூடிய கழுத்தணிகளும் அணிவிக்கப்பட்டிருந்தன. அவர்களுடைய சுய விருப்பத்தோடைய பலஸ்தீனிய தேசத்தினை அடையாளப்படுத்தக்கூடிய கழுத்தணிகளையும் அணிந்து கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த செயற்பாட்டினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசியல் தலைமைகள் விமர்சனம் செய்துள்ளார்கள். எங்களுடைய இஸ்ரேலிய பணைய கைதிகள் பலஸ்தீனிய தேசத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அடையாளப்படுத்தக்கூடிய கழுத்தணிகளை அணிந்து வருகின்றார்கள். ஆனால் பலஸ்தீனிய கைதிகள் இஸ்ரேலை அடையாளப்படுத்தக்கூடிய எதையுமே அணிய மாட்டார்கள். மேலும் இஸ்ரேலிய பணைய கைதிகள் இவ்வாறு கழுத்தணிகளை அணிந்திருப்பது எங்களை கேவலப்படுத்தக்கூடிய செயலாகவே அமைந்திருக்கின்றது என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அரசியல் தலைமைகள் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார்கள். அடுத்து காசாவில் உள்ள பலஸ்தீனிய மக்கள் ஒட்டுமொத்த பலஸ்தீனிய போராளிகளையும் வரவேற்றிருந்தார்கள். பலஸ்தீனிய போராளிகளுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து முத்தங்களை வழங்கி அவர்களை வரவேற்றிருந்தார்கள். காசாவிலே 15 மாதமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பிறகும் கொடூரமான இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பிறகும் வீடுகளையும் குடியிருப்பு கட்டிடங்களையும் முழுமையாக தரைமட்டமாக்கியதற்கு பிறகும் ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனிய போராளிகளுக்கான முழுமையான ஆதரவை வழங்கியுள்ளார்கள். காசாவின் யுத்த காலத்திலே பலஸ்தீனிய மக்களை பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராக திருப்புவதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தது. 15 மாத யுத்த காலத்திலே பலஸ்தீனிய மக்களுக்கும் பலஸ்தீனிய போராளிகளுக்கும் இடையில் முருகல் நிலையை ஏற்படுத்துவதற்காக பல்வேறுபட்ட சூழ்ச்சி திட்டங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருந்தது. ஆனால் இந்த சூழ்ச்சி திட்டங்கள் அனைத்துமே முழுமையாக தோல்வியடைந்து விட்டது என்பதனையும் இந்த சம்பவங்களில் இருந்து எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் பலஸ்தீனிய மக்களின் நம்பிக்கையையும் உறுதியையும் சிதைக்க முடியவில்லை. பலஸ்தீனிய போராளிகள் மீதான ஆதரவையும் சிதைக்க முடியவில்லை. அடுத்து காசாவின் யுத்தகலம் தொடர்பாக சில முக்கியமான தரவுகளை காசாவின் சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருந்தது. 471 நாட்களாக நடைபெற்ற இந்த யுத்த காலத்தில் 45,680க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் காசா முழுவதும் கொல்லப்பட்ட பலஸ்தீனியர்களை தேடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இன்னும் 12,000க்கும் அதிகமான கண்டுபிடிக்கப்படாத பலஸ்தீனியர்கள் காணப்படுகின்றார்கள். எனவே மொத்தமாக 58,000 பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே போன்று இந்த 471 நாட்களுக்குள் 68,000 பலஸ்தீனிய குழந்தைகள் பிறந்துள்ளார்கள். கடந்த 5 வருடங்களுடன் ஒப்பிடும்போது இந்த 471 நாட்களுக்குள் தான் அதிகளவான பலஸ்தீனிய குழந்தைகள் பிறந்துள்ளார்கள் என்பதனையும் காசாவின் சுகாதாரத்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. 471 நாட்களில் 58,000 பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு 68,000 பலஸ்தீனிய குழந்தைகள் பிறந்திருப்பது ஒரு மிகப்பெரிய பாடத்தையே எங்களுக்கு கற்றுத் தருகின்றது.
நமது மக்கள் சிந்திய மாபெரும் தியாகங்களும் இரத்தமும் ஒரு பொழுதும் வீண் போகாது. நமது மக்கள் 471 நாட்களில் அவர்களுடைய சுதந்திரத்திற்காகவும் புனித தலங்களை பாதுகாப்பதற்காகவும் முன்னோடி இல்லாத தியாகங்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த அல்-அக்ஸா வெள்ளப் போரானது பிராந்தியத்தின் முகத்தை ஏமாற்றிவிட்டது. மேலும் எதிரிக்கு எதிராக புதிய சமன்பாடுகளையும் அறிமுகப்படுத்தியுள்ளது. அல்-அக்ஸா வெள்ளப் போர் பிராந்தியத்திலே புதிய போர் முனைகளை திறப்பதற்கு வழிவகுத்து எதிரியை பலவீனப்படுத்தியுள்ளது. இந்த ஆக்கிரமிப்பு ஒரு மிகப்பெரிய பொய் என்றும் இந்த ஆக்கிரமிப்பினுடைய மாயைகளும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. ஒட்டுமொத்த சர்வதேசமும் தற்போது இந்த ஆக்கிரமிப்பினுடைய உண்மையான முகத்தை கண்டு கொண்டுள்ளார்கள். மேலும் ஆக்கிரமிப்பு ஒரு பலவீனமான மாயை என்பதனையும் உணர்ந்து கொண்டுள்ளார்கள். நாங்கள் காசாவின் ஒவ்வொரு இடத்திலும் எதிரியோடு சண்டையிட்டு அவர்களுக்கு மரண அடியை வழங்கி இருக்கின்றோம். போரினுடைய கடைசி நேரம் வரை எங்களுடைய போராளிகள் வீரியத்துடன் செயற்பட்டிருந்தார்கள். மேலும் நாங்கள் சாத்தியமற்றதாக தோன்றும் சூழ்நிலைகளிலேயே போராடுகின்றோம். மேலும் நாங்கள் ஒரு சமமற்ற மோதலையே எதிர்கொண்டிருந்தோம். நாங்கள் எதிரி படைகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் எங்களோடு நேருக்கு நேராக மோத முடியாத எதிரி எங்களுடைய மக்களை இலக்கு வைத்து கொடூரமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தான். தியாக தலைமைகளான இஸ்மாயில் ஹனியா, சலையால் அரூரி மற்றும் யஹ்யா சின்வர் அவர்களுடைய தலைமைக்கு கீழால் இந்த போரினுடைய மகத்துவம் தெளிவாக புலப்படுகின்றது. அத்தோடு காசாவில் நடைபெற்று வரக்கூடிய அநீதிகளையும் கொடுங்கோன்மைகளையும் எங்களோடு சேர்ந்து எதிர்த்த அனைத்து எதிர்ப்புகளுக்கும் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாகவும் பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவாகவும் லெபனான் எதிர்ப்பும் லெபனான் மக்களும் மிகப்பெரிய தியாகங்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தியாகங்களுக்காக நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று யமனினுடைய உறுதியான மக்களுக்கும் தலைமைகளுக்கும் ஈராக்கிய எதிர்ப்பிற்கும் ஈரானுக்கும் நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் என அபு உபைதா அவர்கள் தெரிவித்துள்ளார். காசாவிலே 6 வார யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்படவில்லை. இருப்பினும் 2 நாட்களுக்கு முன்பு ஜெனின் பிரதேசத்தினை முற்றுகையிட்டிருக்கக்கூடிய கைக்கூலி அப்பாஸினுடைய PA படைகள் நாங்கள் தாக்குதல்களை நிறுத்துவதாக அறிவித்திருந்தது. இருப்பினும் இன்று காலையிலிருந்து கைக்கூலி அப்பாஸினுடைய PA படைகள் ஜெனின் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. மேலும் ஜெனின் பிரதேசத்தினை முழுமையாக முற்றுகையிட்டு ஜெனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான அட்டூழியங்களையும் மேற்கொள்வதற்கு ஆரம்பித்துள்ளது. அதே போன்று வெஸ்ட் பேங்கின் ஏனைய பிரதேசங்களிலே பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். காசாவிலிருந்து வெளியேறிய 4 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைப்பிரிவுகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தற்போது ஒட்டுமொத்த வெஸ்ட் பேங்க் பிரதேசங்களிலும் களமிறக்கியுள்ளது. வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளை முழுமையாக அழிப்பதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உயரடுக்கு படைப்பிரிவுகள் PA படைகளுடன் ஒன்றிணைந்து தாக்குதல்களையும் மோதல்களையும் ஆரம்பித்துள்ளார்கள். இதற்கமைவாக நேற்றிரவு டூபாஸ் பிரதேசத்திற்குள்ளே நுழைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக பலஸ்தீனிய போராளிகள் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே ஒரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய் கொல்லப்பட்டுள்ளார். மேலும் 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அத்தோடு இன்று காலையிலிருந்து வெஸ்ட் பேங்கின் ஜெனின், டூபாஸ், நப்லஸ், துல்கராம் ஆகிய பிரதேசங்களில் பலஸ்தீனிய போராளிகளுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கும் இடையில் தொடர்ச்சியான மோதல் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து காசாவிலே யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டதை தொடர்ந்து நெட்டன்யாகுவின் ஆட்சியானது கலைக்கப்படுமா, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அரசியல் களத்திலே மாற்றங்கள் ஏற்படுமா அல்லது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அரசியல் களம் முழுமையாக சிதைவடைந்து விடுமா என்கின்ற கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வலதுசாரி அமைச்சர்களில் ஒருவரான பென்குவிர் தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்து நெட்டன்யாகுவின் கட்சியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்தார். அதே நேரம் வலதுசாரி அமைச்சரான ஸ்மோட்ரிச் நெட்டன்யாகுவின் கட்சியிலிருந்து வெளியேறவில்லை. பணைய கைதிகளுடைய பரிமாற்றம் மேற்கொள்ளப்பட்டு 6 வாரத்திற்கு பிறகு காசாவிலே மீண்டும் யுத்தத்தினை ஆரம்பிக்காவிட்டால் தான் நான் நெட்டன்யாகுவின் கூட்டணியிலிருந்து முழுமையாக வெளியேறுவேன் என்றும் ஸ்மோட்ரிச் தெரிவித்துள்ளார். அத்தோடு 6 வாரத்திற்கு பிறகு நெட்டன்யாகு மீண்டும் போரை ஆரம்பிக்காவிட்டால் தான் நெட்டன்யாகுவின் ஆட்சியை வீழ்த்துவதற்காக எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுப்பேன் என்றும் பென்குவிர் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். எனவே இந்த முக்கியமான 2 வலதுசாரி அமைச்சர்களும் 6 வாரம் வரை பொறுத்திருக்க போகின்றார்கள். 6 வாரத்திற்கு பிறகுதான் அவர்களுடைய முழுமையான அரசியல் நகர்வுகளை மேற்கொள்ளப் போகின்றார்கள். எனவே யுத்தகளம் நீடித்தால் மாத்திரம் தான் நெட்டன்யாகு அவருடைய ஆட்சியை பாதுகாத்துக் கொள்ளலாம். யுத்தகளம் நீடிக்காவிட்டால் நெட்டன்யாகுவின் ஆட்சி வீழ்த்தப்பட்டு தேர்தலும் மேற்கொள்ளப்படும். இதனால் 6 வாரத்திற்கு பிறகு நெட்டன்யாகு காசாவிலே மீண்டும் போரை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. அல்லது நெட்டன்யாகு காசாவிலே போரை மீண்டும் ஆரம்பிக்காமல் ஈரான் மீது போரை முழுமையாக ஆரம்பித்து விடுவார். நெட்டன்யாகுவுக்கு தேவை தன்னுடைய ஆட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்கான தொடர்ச்சியான போர் மாத்திரமே. எனவே 6 வாரங்களுக்கு பிறகு காசாவிலே யுத்தத்தினை தொடராவிட்டால் நிச்சயமாக நெட்டன்யாகு ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பார். அதாவது காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்திவிட்டு ஈரானுக்கு எதிரான முழுமையான போரை ஆரம்பிப்பதுதான் நெட்டன்யாகுவினதும் டொனால்ட் ட்ரம்பினதும் அடுத்த திட்டமாக அமைந்துள்ளது என்பதனை முன்னே காணொளிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். தற்போது இவற்றினை உறுதிப்படுத்தும் முகமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவை நாங்கள் தரைமட்டமாக்கிவிட்டோம். தற்போது ஈரானின் அணுசக்தி நிலையங்களையே நாங்கள் தரைமட்டமாக்க வேண்டும். தற்போது
தற்போது ஈரானின் தலையை துண்டிப்பதற்கான காலம் நெருங்கிவிட்டது என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கு முன்பு டொனால்ட் ட்ரம்புக்கும் நெட்டன்யாகுவுக்கும் இடையில் சில மறைமுகமான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் உறுதியளித்திருப்பதாகவும் அமெரிக்க ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அதாவது காசாவிலே தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கு நெட்டன்யாகு சம்மதித்தால் டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றதற்கு பின்பு ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கும் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாகுவுக்கு உறுதியளித்திருப்பதாகவே அமெரிக்க ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இன்றைய தினம் டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாகவும் பதவியேற்றுள்ளார். இதற்கமைவாக இனி வரக்கூடிய நாட்களில் டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிரான முழுநீள போரை ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்களையும் மேற்கொள்ளலாம். எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.